அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மா பாயிண்ட்ஸ் அடிமுறை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த முறையில இன்னைக்கு ஒரு தாக்குதல், அதாவது வர்ம தாக்குதல் முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட்ஸ் அதாவது ஒருத்தங்க நம்மளை தாக்க போறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ஸ்ல அடிச்சாலே அவங்க நில குழஞ்சு கீழே விழுந்துருவாங்க. சரிங்களா? ரொம்ப கவனமா இதை கையாளணும். ரொம்ப போர்ஸா அடிச்சீங்க அப்படின்னா அந்த நரம்பு உடஞ்சு வாயில மூப்புல ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால அந்த இடம் எந்த இடத்துல நம்ம அடிக்கிறோமோ அந்த இடத்துக்கு மட்டும் வலி வந்தா மட்டும் போதும். ரொம்ப போர்ஸ் கொடுத்து அடிச்சிட வேண்டாம். சரிங்களா? ரொம்ப கவனமா பார்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அது. அது பாத்தீங்கன்னா காலே செயலிழந்து போயிடும். சரிங்களா? ரொம்ப கவனமா பார்த்து கவனமா பயிற்சி பண்ணுங்க. நாங்க இப்ப டெமோ காமிக்கிறோம். சரிங்களா? பாருங்க. இப்ப 2 பேர் நிக்கிறோம். இப்ப பேசிட்டு ஒருத்தங்க அடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அடிக்கிறாங்கன்னா நம்ம தடை பண்ணி இந்த காலத்துக்கு பின்னாடி வைக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பேசிட்டு அடிக்கிறப்ப முதல்ல தடை பண்ணணும். தடை பண்ணலைன்னா இந்த கையோட அடி நம்ம காதுலயோ கணத்துலயோ ஏதோ ஒரு பக்கம் அடி விழுது. அப்போ நம்ம ஏதோ அந்த வர்ம பாயிண்ட்ல அவங்க வர்மம் தெரிஞ்சு அடிச்சாங்க அப்படின்னா உடனே மயக்கம் வந்துடும். அதனால முதல்ல இவங்க அடிக்கிற அடியில இருந்து நம்ம தற்காத்துக்கணும். சரிங்களா? அடிக்கிறப்ப மறுபடியும் தற்காத்துக்கிட்டு தடை பண்ணிட்டு நம்ம இந்த கை சும்மா இருக்கும். இந்த கை சும்மா இருக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னோம்னா, இவங்களோட இந்த மூட்டு பகுதி, அதாவது முழங்கால்ல இருந்து ஒரு 4 விரல் மேல சும்மா சாதாரணமாவே உங்க கைக்கு நீங்க அளந்து பாருங்க. சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, உங்க கையிலேயே இந்த உங்களோட முழங்கால்ல இருந்து ஒரு 4 விரல் மட்டும் அளந்துக்குங்க. 4வது விரல் தாண்டி 5வது விரல் படிக்கிற பக்கம் நீங்க லைட்டா உங்க கையிலேயே லைட்டா ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வர்ம பாயிண்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. சும்மா லைட்டா தொட்டாலே வலிக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், அடிமுறையில செய்யறப்போ தடை பண்ணி நல்லா போர்ஸா குத்தணும் அப்படின்னோம்னா அந்த வர்மம் பாதிக்கப்பட்டு இந்த கீழே போற அந்த ரத்த நாளங்கள் புறமே நிறுத்திடும். அதே சமயம் இந்த இடத்துல அடிச்சோம்னா இந்த எலும்பு கிராக் ஆயிரும். சரிங்களா? ரொம்ப மாத்திரைக்கு மீறி அடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா வாயிலையுமே காதுலையும் ரத்தம் பிடிங்கிடும். ரொம்ப ரொம்ப ஆபத்தான வர்மம். சரிங்களா? ரொம்ப மெதுவா நீங்க அடிச்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேஃப்டியா இருந்துக்குங்க. யாரையும் ரொம்ப போர்ஸ் அடிக்க வேண்டாம். இப்ப நம்ம அந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு அடிக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த இடம் மட்டும்தான் வலிக்கிற மாதிரி நீங்க அந்த தாக்குதல் பண்ணணும். ஒரு அரை மாத்திரை 3/4 மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்தாலே போதும். சரிங்களா? மறுபடியும் ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்க. அடிச்ச உடனே தாக்குதல் ரொம்ப இந்த 4 விரல் மேல, அதாவது மூட்டுல இருந்து 4 விரல் மேல நல்லா போர்ஸா குத்திட்டா போதும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க வர முடியாது. ஒரே அடிதான், ஒரு அடி அடிச்சாலே போதும். அடுத்து எப்படி இருந்தாலும் மறுபடியும் ஏறி காலை வச்சு மூவ் பண்ணி தான் ஆகணும். அப்ப அவங்களால காலை தூக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நிக்கிற கடையிலேயே வர்மத்தை அடிச்சோடனே அப்படியே கீழே விழுந்துருவாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் காட்டி நம்ம போர்ஸ் எதாவது செய்யல, எதிராளியா இருந்ததுன்னா நம்ம போர்ஸ் செஞ்சோம் அப்படின்னோம்னா நில குழஞ்சு அந்த கால் தூக்க முடியாம மரத்து போய் கீழே விழுந்துருவாங்க. ரொம்ப கவனமா பயிற்சி பண்ணுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.